நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com कांटेक्ट பண்ணுங்க. साथियों, साउथ इंडिया एग्रीकल्चर की एक लिविंग यूनिवर्सिटी रहा है. इसी भूभाग पर दुनिया के सबसे पुराने फंक्शनिंग डैम्स बने. यहां 13वीं सेंचुरी में कलिंग रायन कैनाल बनी. यहां के मंदिरों के तालाब डिसेंट्रलाइज्ड वाटर कंजर्वेशन सिस्टम का एक मॉडल बने. நண்பர்களே, தென்னிந்தியா விவசாயத்தின் ஒரு வாழும் பல்கலைக்கழகமாக இருந்து வருகின்றது. இந்த பகுதியிலே உலகத்தின் மிக பழமையான இன்றும் கூட செயல்பட்டு வரும் அணைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கலிங்கராயன் கால்வாய் உருவாக்கப்பட்டது. இங்கே இருக்கும் ஆலயங்களில் அமைந்த பரவலாக்கப்பட்ட நீர் பராமரிப்பு முறைகள், குளங்கள், அவை ஒரு மாதிரி ஆயின. इसी धरती ने नदियों के जल को नियंत्रित कर इसे खेती के लिए इस्तेमाल करने का मॉडल दिया. इसी धरती ने हजारों वर्ष पहले इतनी साइंटिफिक वाटर इंजीनियरिंग की है. इसलिए मेरा विश्वास है देश और दुनिया को नेचुरल फार्मिंग में लीडरशिप भी इसी भूभाग से मिलेगी. இந்த மண்ணின் ஓடு நதிகளின் நீரை நெறிப்படுத்தி இதை விவசாயத்திற்காக பயன்படுத்தியது இது ஒரு மாதிரியாக உருவானது. இந்த மண்ணில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அறிவியல் பூர்வமான நீர் பொறியியல் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே தேசத்திலும் சரி உலகிலும் சரி இயற்கை வேளாண்மைக்காக தலைமை ஏற்பு என்றால் அதுவும் கூட இந்த நிலப்பகுதியிலிருந்துதான் கிடைக்கும் என்பது என்னுடைய அசையா நம்பிக்கை. साथियों, विकसित भारत के लिए एक फ्यूचरिस्टिक एग्रीकल्चर इकोसिस्टम बनाने के लिए हम सभी को एक साथ मिलकर काम करना होगा. நண்பர்களே, வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்காக வருங்கால விவசாய சூழல் அமைப்பினை உருவாக்குவதற்காக நாம் அனைவரும் இணைந்து பணிபுரிய வேண்டும். मैं देश भर के मेरे किसान भाई बहनों को, तमिलनाडु के मेरे किसान साथियों से कहूंगा कि आप 1 एकड़ 1 सीजन से शुरुआत करें. यानी आप एक सीजन में 1 एकड़ भूमि पर अपने खेत में 1 एकड़ एक कोने में नेचुरल फार्मिंग करके देखें. वहां से जो नतीजे मिलेंगे उनके आधार पर आप दूसरे साल और ज्यादा करें, तीसरे साल और ज्यादा करें और आप आगे बढ़े. நான் நம்முடைய தேசத்தின் விவசாயிகளாகட்டும், இங்கே தமிழ்நாட்டின் விவசாய பிரதிநிதிகளாக இங்கே கூடியிருக்கும் வேளாண் துறை சகோதர சகோதரிகளாகட்டும், நீங்கள் அனைவரும் 1 ஏக்கர் 1 பருவம் என்பதிலிருந்து தொடங்குங்கள். அதாவது நீங்கள் ஒரு பருவ காலத்தில் 1 ஏக்கர் நிலத்தில் இயற்கை விவசாயம் செய்வதை தொடங்குங்கள். அதிலிருந்து உங்களுக்கு என்ன பலன்கள், என்ன விளைவுகள் கிடைக்கிறதோ அதை பொறுத்து விரிவாக்கம் செய்யுங்கள் என்று நான் என்னுடைய விவசாய சகோதர சகோதரிகளிடம் கேட்டுக்கொள்ளுகின்றேன். मैं सभी साइंटिस्ट और रिसर्च इंस्टीट्यूशन से भी आग्रह करूंगा कि नेचुरल फार्मिंग को एग्रीकल्चर करिकुलम का मुख्य हिस्सा बनाएं. आप गांव में जाकर किसानों के खेत को अपनी लैब बनाएं. हमें हर हाल में नेचुरल फार्मिंग को साइंस बैक्ड मूवमेंट बनाना होगा. இயற்கை விவசாயத்தை வேளாண் பாடத்திட்டத்தில் முக்கியமான பங்காக ஆக்குங்கள். கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளின் வயல்களை
உங்களுடைய பரிசோதனை கூடங்களாக ஆக்குங்கள் என்று நான் அனைத்து அறிவியலாளர்களிடமும் ஆய்வு நிறுவனங்களிடமும் வேண்டிக் கொள்ளுகின்றேன். நாம் எப்படியாவது நாம் இயற்கை விவசாயத்தை அறிவியல் சார்புடைய இயக்கமாக ஆக்க வேண்டும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.